இனிய காலை வணக்கம். ஸ்ரீயின் தினம்பொரு யோகா மகதீஷியில் தினம்பொரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க இருப்பது மண்டுஹி முத்ரா ஆசனம் செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்க இருக்கிறோம். இந்த மண்டுஹி முத்ரா ஆசனம் செய்வதனால் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். நீங்கள் பார்த்து பயிற்சிக்கு பின்னாடி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நல்லது. ஏன்னா நம்ம வஜ்ராசனத்தில் உட்காந்து நம்ம பழகிக்கிட்டோம்னா அதுக்கப்புறமேலுக்கு நம்ம ரெண்டு கால்களையும் வெளிப்புறம் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு புட்டத்தை கீழே வைக்கணும். அப்படி வைக்கிறதுனால நமக்கு இந்த ஆசனம் செஞ்ச பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் பயிற்சிக்கு அப்புறம் தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது ஆகும். இப்போ மண்டுஹி முத்ரா செய்கிறது நம்ம எப்படிங்கிறத நம்ம 2 சுற்று பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்து, சில பேருக்கு வயிற்று வலி வரும், சில பேருக்கு மலச்சிக்கல்கள் வரும். இப்படி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்குளியல்னால் என்னன்னு தெரியலை அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ களிமண் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன செய்யணும், களிமண் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த புற்று மண்ணுன்னு இருக்கும், இந்த இப்போ கரையான் புற்றுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இல்லாட்டினா இந்த குத்து குத்தாக இருக்கும், பூத்து போன மாதிரி இருக்கும் மண். அதை எடுத்துகிட்டு நல்லா உலர வச்சு அதுக்கப்புறமேலுக்கு நம்ம அதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிங்க. அதாவது எப்படின்னா, நோய் இருக்கும் உடம்புல. நோயில் என்னென்ன நோய் இருக்கும், சிரங்கு இருக்கும், சொறி இருக்கும், வீக்கங்கள் இருக்கும், தலைவலி இருக்கும், மூட்டு வலி இருக்கும். இப்படி எந்த நோயாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய இந்த மண் குளியல்னு பேர் இதுக்கு. அதிகமாக புத்து மண் தான் எடுப்பாங்க. புற்று மண்ணுன்னா மண்கள் அப்படியே பூத்து போயிருக்கும், நல்லா தெரியும், கரையான் புற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மண் இல்லாட்டினா இந்த சின்ன சின்ன அந்த மழை பெஞ்சு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கரையான் மாரி அப்படியே பூத்து மண் இருக்கும். அந்த மண் புலப்புலப்பாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அதை அப்படியே எடுத்து நல்லா உங்களுக்கு உலர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேலுக்கு அதை எடுத்து நல்லா பிசைஞ்சி ஒரு 20 நிமிஷம் அதை ஒரு ஊற வச்ச மாரி வச்சுக்கிங்க. அந்த மண்ணை வச்சுட்டு உடம்புல உள்ள மண்ணை தண்ணீர் விட்டு நல்லா இது பண்ணிக்கிறீங்களா. 6 அங்குலம் நீளம், 4 அங்குலம் அகலம். அந்த துணியை பருத்தி துணியை மாரி வச்சுக்கிட்டு அதில் அந்த மண்ணை அந்த ஊற வச்ச மண்ணை அதில் வச்சுட்டு அதை என்ன செய்கிறீங்க, நடுவில் நல்லா பரப்பிட்டு இந்த ஓரங்களை நல்லா மடிச்சிங்க. அந்த மண் வெளியில் வராத அளவுக்கு மடிச்சுக்கிட்டு அந்த மண் அந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா, மண் பட்டி, இப்போ பட்டியே ஆயிடுச்சு நீட்டுக்க, அதை அடி வயிற்றில் கட்டிக்கிட்டு 20 நிமிஷம் நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு டெய்லி இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மலச்சிக்கல்லேருந்து உங்களுக்கு விடுபடும். 2வது, வயிற்றில் உள்ள கோளாறுகள் எந்த கோளாறாக இருந்தாலும் இது நல்லா தீர்க்கக்கூடியதாகும். இந்த மண்குளியலை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்கிறோம். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் உணர்ந்து எப்படி செய்யணும் அப்படின்னு, இப்போ இது புரியலைன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, மறுபடியும் தெளிவாக உங்களுக்கு அது சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வேணால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். மண்குளியல் இந்த களிமண்ணாலையும் எடுத்துக்கலாம், அந்த புற்று மண் கிடைக்கலைன்னா களிமண்ணாலையும் எடுத்துக்கலாம். புற்று மண் இருந்ததுன்னா மிகவும் நல்லது. அதை எடுத்துகிட்டு நல்லா 20 நிமிஷம் போட்டு நம்ம வயிற்றில் கட்டியிருக்கணும். அதை நல்லா குழைச்சிங்க, நல்லா கெட்டியாக குழைச்சிக்கிட்டு ஒரு துணியை எடுத்துங்க, பருத்தி துணியை, அதில் அப்படியே அகலமான துணியில் அந்த மண்ணை வச்சு மடிச்சுட்டு அதை வயிற்றில் அப்படியே இழுத்து கட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் படுத்துருங்க. இதேமாரி டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, சில பேருக்கு மலச்சிக்கல்கள் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த மலச்சிக்கல்களும் தீர்க்கப்படும், வயிற்றில் உள்ள உனக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். இந்த மண்டுலி முத்ரா செய்வது எப்படி என்பதை நம்ம முதல் சுற்று, 2ஆம் சுற்று. இந்த முதல் சுற்று, 2ஆம் சுற்று என்னென்னா, எண்ணிக்கையை நம்ம குறைச்சி தான் செய்ய போகிறோம். ஒரு 10 எண்ணிக்கை. என்ன காரணம்னா, அது உட்கார்றதுக்கான ஒரு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் நம்ம 25, 30ன்னு போகாமல் ஒரு 10 எண்ணிக்கை. அதுக்கப்புறம் பழக ஒரு 15, 20, 25 வரைக்கும் நம்ம போய்க்கலாம். அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தாகும். இந்த ஆசனம் செய்யறதுக்கு நம்ம உடலை என்ன செய்யணும்னா, வருத்திக்கணும்னா உடலை தகுதியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். சாப்பிட்டுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆசனம் செஞ்சதுக்கான பலன்கள் கிடைக்காது. வயிறு வெறுமனே இருந்து காலை கடன்களை முடித்து பல்லுலாம் துலக்கினதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஆசனத்தை ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் செஞ்சாலே போதுமானது. ஏதாச்சும் ஒரு ஆசனம் ஒரு நாளைக்கு நீங்கள் செய்யுங்க. உங்கள் உடலுக்கு என்ன அதாவது குறைபாடு இருக்கோ, தேவைகள் ஏற்படுதோ, அதற்கு தகுந்தால் போல் நீங்கள் ஆசனங்களை செஞ்சுக்கலாம். சில பேருக்கு வயிறு பெருசாக இருக்கும், சில பேருக்கு கால் வலிகள் ஏற்படும், சில பேருக்கு மூட்டு வலி ஏற்படும்.
இப்படி உடலில் உள்ள உபாதைகள் உள் உறுப்புகள் நம்மளை வந்து இயங்க மறுக்கிறதுக்காக நம்ம வந்து எதிர்வினை, அதாவது நம்ம வந்து ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து அந்த இதை எப்படி அதுலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம். ப்ரெஷருக்கு, சுகருக்கு, இப்படி தலைவலி, ஒற்றை தலைவலி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மூட்டு வலியும், கை மூட்டு வலி வரும். இப்படி இதுக்கு என்ன செஞ்சால் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மகதிஷ்டி தினம் ஒரு யோகான்னு இருக்குது, அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆசனங்கள் எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஒரு வருஷம் முச்சோடு உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 300 நாள் நெருங்க போகுது. இன்னொரு 2 மாதம் 2.5 மாதத்துக்குள்ளார இந்த 1 வருஷம் பூர்த்தி ஆகும். அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆசனங்கள் பயன்படும். அதில் எந்த ஆசனம் நமக்கு சிறந்தது, அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அதே போல் நம்மளும் செஞ்சு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ரெகுலராக செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஆசனத்தோட பேரும் உங்களுக்கு நினைவு இருக்கும். இந்த நோய்க்கு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது. இப்போ வந்து நம்ம ஆசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பயிற்சி, சரிய பயிற்சி. இப்போ வஜ்ராசனத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உட்காந்துங்க. வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு நல்லா ஒரு 5 நடை இல்லை ஒரு 10 நடை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணிங்க. ஏன்னா இதில் தான் இருக்கணும். இது வந்து என்ன செய்யணும்னா தியான நிலைக்கு உங்களை கொண்டுட்டு போகும். இந்த ஆசனம் செஞ்சிங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியான நிலைக்கு ஒரு தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து செஞ்சோம்னா அந்த நிலைக்கு நம்மளை கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. இப்போது ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா உடலை நேராக வச்சுக்கிட்டு கண்களை மூடி ஒரு நிமிஷம் தியானம். வயிற்று பிரச்சனைகள், மலச்சிக்கல்கள் இப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து வலது கையை மேலே வச்சுக்கிட்டு இடது கையை கீழே வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து எழுந்திச்சிங்கன்னா அந்த உறுப்புகள் வந்து கழிவு பாதையை வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணி விட்ரும். செரிமான சக்தியை வந்து அதிகரிச்சுவிடும் அப்படிங்கிறத நம்மளோட இது. இப்போ ஆசனத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ அதே நிலையிலே அப்படியே உட்காந்துட்டு காலை வந்து இதை பாருங்க அப்படி பிரிச்சிங்க. இப்படி பிரிச்சுக்கிட்டு அது அப்படியே உட்காந்து எண்ணிக்கையில் வாங்க. எண்ணிக்கை 1 2 3 4 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. இப்போ பொறுமையாக ஏஞ்சிங்க. சாதாரண நிலையில் ஆசனத்தில் உட்காந்து நம்ம எப்போ எது செஞ்சாலும் ஒரு நிமிஷம் நம்ம வந்து சின்முத்திரையில் மூச்சு சுவாசம் பண்ணணும். இப்போ மூச்சு சுவாசம் பண்ணக்குள்ளே மூச்சை வந்து உணரணும். எப்படி உணருதுன்னு பார்த்திங்கன்னா, எந்த பக்கமாக மூச்சு வந்து உள்வாங்குறோம், எந்த பக்கமாக வெளியில் வருது. இப்போ மூச்சு உள்வாங்கக்குள்ளே குளிர்ச்சியாக இருக்கா, ஹீட்டாக இருக்கா, மூச்சு வெளியில் வரக்குள்ளே குளிர்ச்சியாக இருக்கா, ஹீட்டாக இருக்கா, இப்படி வந்து நீங்கள் பார்த்து உணரணுன்னா நீங்கள் வந்து தியான நிலையில் இருக்கணும். அப்போ தான் வந்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மூச்சு சுவாசங்கிறது நல்லா வரும். இந்த மூச்சு சுவாசம் வந்து நல்லா இயற்கையாக நல்லா வந்ததுன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருந்து ஹார்ட் அட்டாக்கு இப்படின்னா நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யோகா பண்ண முடியல, இல்லை உடற்பயிற்சி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு மூச்சு பயிற்சினாச்சும் பண்ணணுன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டெய்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதை பார்த்து நீங்கள் பலனடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நடைப்பயிற்சி முடியாதவங்க இப்போ உக்கட்டாசனம்னு இருக்குது. அந்த உக்கட்டாசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் எவ்வளோ நாழி நிற்கணும், ஒரு 20 எண்ணிக்கை நின்னீங்கன்னா அதே போல் ஒரு 4-5 நடை, ஒரு 20 நடை, 20 எண்ணிக்கை இப்படியே செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்த மாதிரி அதுக்கு சமமாக இருக்கும். அதனால் ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து நேரத்துக்கு தகுந்தாப்புல செய்யறதுக்கான ஆசனங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் அதை பார்த்து பலனடையணும். இந்த ஆசனம் பேர் மண்டுலி முத்ரான்னு பேர். இந்த மண்டுலி முத்ரா செய்கிறதுனால என்ன ஒரு தெளிவான முடிவாக நீங்கள் வந்து நினைவாற்றலும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஆசனங்கள், அதாவது யோகா நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை செய்கிறதுங்கிறது தான் நம்மளோட அர்த்தம். இது வந்து நல்லா கால் வலி நல்லா உள்ளவங்களாம், ரொம்ப அந்த அதிகமாக உள்ளவங்களாம் இதை செய்ய வேணாம். ஏன்னா மீண்டும் அவங்களுக்கு வந்து அந்த வலி ஏற்பட்டுடும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், காலை வந்து பிரிச்சுக்கிட்டு எண்ணிக்கைக்கு வாங்க. எண்ணிக்கை 1 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஜெகையா. பொறுமையாக
எழுந்திங்க, சுகாசனத்தில் உட்காந்துங்க, மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு அதற்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மண்டிகி முத்ரா நம்ம 2 பாகமும் செஞ்சிட்டோம். இப்போ மண்குளியலை பற்றியும் சொன்னோம், எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறது. இந்த மண்டுகி முத்ரா 2 பாகங்கள் செஞ்சு முடித்தோன்னே இந்த முகரும், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, முகரும் புலன் உணர்வு மூலம் இந்த மூக்கு மூலாதார சக்கரத்துடன் தொடர்பு உடையதாகும் இந்த ஆசனம். புரியுதுங்களா? இப்போ முகர்றோம், அதை என்ன உணர்றோம், நம்ம உணர்றத்தின் மூலமாக மூக்கு மூலாதாரம், அதாவது சக்கரங்கிறது ஒரு சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்தோட தொடர்பு உடையதாக இந்த ஆசனங்கள் நமக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பயிற்சி வந்து பயிற்சி செய்யும்போது மனிதன் மூளையில் அடிமட்டத்தில் இருக்கிற ஆழமாக பதிஞ்சிருக்கும். எப்பயாச்சும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சி கூட உங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஆழமாக பதிஞ்சிருக்கக்குள்ள இந்த இயல்பு உணர்ச்சிகளை தூண்டும், அதாவது இயல்பான உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதாகும் இந்த ஆசனம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த மையங்களின் மேல் விளைவுகளை வந்து ஏற்படுத்துகிறது. ஒரு மையம் இருக்கும், அதனோட மேல் விளைவுகளை இது வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறது. அதே போல் மனதில் வந்து இந்த கொந்தளிப்பு, இந்த கோபப்படுறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளார வந்து உணர்ச்சி பொங்கும். அப்படியே அந்த நிலையற்ற தன்மையையும் நாடிகளை சமநிலைக்கு கொண்டு வருது. இப்போ வந்து அந்த மாரி சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி ஆசனம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சமமான நிலையை கொண்டு வருது. 3வதாக தியான நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு இது முதல் படி அப்படிங்கிறது அந்த ஆசனத்தோட விளக்கமாகும். அதனால் புரியலன்னு நினைக்கிறேன். முகரும், அதாவது வாசனைகள், முகரும் புலன் உணர்வு மூலம் மூக்கு மூலாதார சக்கரத்துடன் தொடர்புடையதாகும். இதுதான் இப்போ நம்ம வந்து என்ன ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட வாசனையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சக்கரங்கள் வந்து பயன்படுது. அந்த சக்கரத்தை பயன்படுத்துறதுக்காக இந்த ஆசனம் செய்கிறதுனால அது வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். என்னடா புலனுங்கிறாங்க, உணர்வுங்கிறாங்க அப்படின்னு நமக்கே வந்து ஒரு நேரத்தில் புரியாது தான். அது வந்து இப்போ பயிற்சி வந்து, அதாவது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த மனித மூளையில் உள்ள இந்த அடிமட்ட ஆழம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ ஒரு 20-30 பழைய சிந்தனைகளை அதை வந்து நினைவை தூண்டக்கூடியதாகும். அதை வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வந்து இதை வந்து மறுபடியும் அதை வந்து எடுத்து, ஏன்னா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைக்கிறதுங்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதே போல் நினைவாற்றல் அதிகமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கோம் அதை கூட மறக்காமல் இருப்பாங்க. இப்போ ஒரு திருமண நாள் நினைப்பு வச்சுருப்பாங்க, மற்றபடி குழந்தைகள் பிறந்த நாள் நினைப்பு வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு நண்பர்கிட்ட ஒரு பணம் கொடுக்குறாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ கொடுத்தாங்க, எந்த இடத்துல கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆழ் மனசில் வந்து அது பதிஞ்சிருக்கும். அந்த பதிஞ்சிருக்கிறத வந்து நினைவை தூண்டக்கூடியதான் இந்த ஆசனம். இந்த ஆசனம் வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வரும். பழைய நினைவுன்னா நீங்கள் வந்து உடனே முன்னோர் காலத்தில் இதெல்லாம் நினைக்கக்கூடாது, இந்த காலத்தில் உள்ளது. புரியுதுங்களா? அதே மாதிரி கொந்தளிப்பு, மனதில் வந்து கொந்தளிப்பு, நிலையற்ற தன்மை இப்படிலாம் இருந்ததுன்னா நாடிகளை வந்து சமநிலைக்கு கொண்டுட்டு வந்து உங்களுக்கு தியான நிலைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான இது ஒரு சிறந்த ஆசனமாகும். அதனால் மண்டுகி முத்ரா ஆசனம் செய்வதனால் இவ்வளோ பலன்களையும் நாம் பெறுகிறோம். பார்க்குறதுக்கு எளிமையாக தெரியும், ஆனால் கடினமாக இருக்கும். இந்த கால்களை வந்து 2 கால்களையும் இப்படி வைக்கக்குள்ள அந்த நரம்புகள்லாம் வந்து உங்களுக்கு தூண்டப்பட்டு கால் வலி ஏற்படும். இதை டெய்லி நீங்கள் பயிற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. அதனால் நாளைக்கு வந்து மீண்டும் ஒரு சிறந்த ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.